அண்மை செய்தி. ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். படகு இயந்திரம் பழுதடைந்ததால் கரை ஒதுங்கிய மீனவர்களை கைது செய்ததாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 11 மீனவர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையால் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக கடந்த 5ஆம் தேதி அனுமதி சீட்டு பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு பழுதாகி நெடுந்தீவு கடற்பகுதியில நின்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒரு படகையும் அதிலிருந்த சுமார் 11 மீனவர்களை கைது செய்யறாங்க. கைது செய்து விசாரணை நடத்தி வர்றாங்க. படகு பழுதாகிதான் எல்லையை தாண்டி நாங்க வந்தோம்னு சொல்லி மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் சொல்ல நிலையில அடுத்து இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்திய முடித்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொழுது நீதி அரசர் நளினி சுபாஸ்கர் வருகின்ற 21ஆம் தேதி வரை அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிடுறாரு. இந்த சம்பவம் நடந்த இந்த நிலையில உத்தரவிட்ட நிலையில ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சம்பவத்தை அறிந்த கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் மிகவும் தொடர்ச்சியாக கைது செய்து மீனவர்களை தொடர்ச்சியாக இந்த மாதிரி அத்துமீறல் நடத்தப்படும் இலங்கை அரசை கண்டித்து இன்று ஒரு நாள் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக நேற்று சங்க கூட்டம் போட்டு அறிவித்த நிலையில இன்று அதிகாலையில இருந்த எந்த படகுகளுமே மீன்பிடிக்க செல்லாமல் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு சுமார் 1 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்படும் என்ற நிலையிலே இப்பொழுது நிலையே ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மக்கள் மீனவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கும் மாநில மத்திய அரசுக்கும் இதை குறித்து அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசை அங்குள்ள மீனவர்கள் 11 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.